ஒரு மழை நிறைந்த மலை கிராமத்தில் குரு என்ற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்த்து கொண்டு அந்த மேகங்கள் மீது ஏறி பறக்க முடியுமா என்று கனவு காண்பான். குருவுக்கு வானம் பிடிக்கும். வெள்ளை மென்மையான மேகங்கள் மேலே நடப்பது போல் தோன்றும். நானும் ஒரு நாள் மேகங்களில் நடக்கணும் என்ற ஆசை அவனுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பள்ளிக்கு பின் குரு ஒரு பசுமை வயலில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் ஒரு ஜாடியில் ஒளிரும் செருப்புகளை கண்டான். செருப்புகள் வித்தியாசமான வண்ணம், ஒளிரும் நீலம், சிவப்பு, மஞ்சள், அது சுமார் மேஜிக் போல தெரிந்தது. இது யாருடைய செருப்பு என்று குரு பார்த்தான். யாரும் இல்லை. அவன் அதை மெதுவாக அணிந்தான். அந்த கணமே வாவ அவன் உடல் மிகவும் லேசாக்கி விட்டது போல அவன் ஒரு சிறிய குதிப்பில் நேராக மேலே போனான். நேராக ஒரு மேகத்தின் மேல். ஐயையோ, இது நிஜமா? குரு கழித்து குதித்து ஆடினான். அவன் இப்போது வானத்தின் நண்பன். மேகங்களை தொட்டு மேலே மேலே போனான். வெள்ளை மென்மையான மேகங்கள் தலையணை போல் இருந்தன. ஆனால் குருவுக்கு ஒரு விஷயம் தோன்றியது. சில மேகங்கள் சோகமாக தெரிந்தன. அவைகளுக்கு நிறமில்லை, வெறுமனே சுருண்டு சுருண்டு இருந்தன. ஏன் இப்படி இருக்கு என்று அவன் யோசித்தான். குரு அருகில் சென்று கேட்டான், மேகங்களே, உங்களை என்ன ஆச்சு? ஏன் நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள்? அப்போதுதான் ஒரு சின்ன சோகம் வாய்ந்த மேகம் மெதுவாக பேச ஆரம்பித்தது. நாங்கள் இப்போது வண்ணமழை உருவாக்க முடியவில்லை. எங்களுக்கு சந்தோஷம் இல்லாததால் வண்ணங்களும் இல்லை என்று மேகம் அழுதது. குருவின் மனது நொறுங்கியது. அவன் சிந்தித்தான், நான் உங்களுக்கு சந்தோஷத்தை திருப்பித் தர வேண்டும். அதைத்தான் நண்பர்கள் செய்யணும். அவன் ஒவ்வொரு மேகத்தையும் அணுகினான். அங்கும் இங்கும் ஜம்ப் பண்ணி மொக்கையா நடனமாடினான். அவனுடைய வேடிக்கையை பார்த்து மேகங்கள் சிரிக்க ஆரம்பித்தன. சிரிப்பு சிரிப்பாய் வளர்ந்தது. வெள்ளை மேகங்கள் மெதுவாக வண்ணங்களை ஏற்கத் தொடங்கின. மஞ்சள் மேகம், பின் மேகம், நீல மேகம். வானமே ஒரு வண்ண தோட்டமானது. மிக பெரிய வண்ணமழை வானத்தில் தோன்றியது. அந்த மேகங்கள் சந்தோஷத்தை குருவை தூக்கி கொண்டு சுற்றி வந்தன. நீ எங்கள் வான நண்பன் என்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினார்கள். குருவும் சந்தோஷமாக சிரித்தான். நான் கனவுகளுக்குள் வந்திருக்கிறேனே. இனி எங்கு சென்றாலும் நான் சந்தோஷத்தை பரப்புவேன் என்று உறுதி செய்தான். அந்த நாள் முதல் வானத்தில் வண்ணமழை வந்தால் எல்லா குழந்தைகளும் எட்டி பார்த்து சொல்வார்கள், இதோ குருவான் மேகத்தில் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. சந்தோஷம் பரப்புவோம், வண்ணங்களை வாழ்வில் வரவேற்போம்.